தமிழகத்தில் தவேக ஆட்சியானது 3 மாதம் கூட தாங்குமா என்ற கேள்விக்குறியோடுதான் நடக்கிறது என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். விசிகவில் இருந்து விலகிய முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு தனது ஆதரவாளர்களுடன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைந்தனர். மேலும் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி 1000க்கும் மேற்பட்டோரும் திமுகவில் ஐக்கியமாகினர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் போது வேலை அதிகமாக இருக்கும், உங்களுடன் உழைக்க தயாராக இருக்கிறோம் என்று உறுதுணையாக வந்து சேர்ந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதாக கூறினார். திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக இருக்கும் போது வேலை அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் உழைப்பதற்கு தயாராக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு துணை இருக்கிறோம் என்று நமக்கு இன்றைக்கு துணையாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய பாபு அவர்களையும் உங்களையும் நான் மீண்டும் வருக என்று வரவேற்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர், கொண்ட கொள்கைக்காக உறுதியோடு உழைக்கக்கூடிய செயல் வீரர்தான் பனையூர் பாபு, அதற்கு அவரது அரசியல் பயணமே சாட்சியாக அமைந்திருக்கிறது என்றும் புகழாரம் சூட்டிய மு.க.ஸ்டாலின், ஆதிதிராவிடர் மக்களுக்கு திமுக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். கொண்ட கொள்கைக்காக உறுதியோடு உழைக்கக்கூடிய ஒரு செயல் வீரர் தான் நம்முடைய பனையூர் பாபு அவர்கள். அதுக்கு அவருடைய அரசியல் பயணமே சாட்சியாக அமைஞ்சிருக்கு. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை, தன்னுடைய தொகுதிக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்கே வலியுறுத்தி பேசக்கூடியவர். ஒரு கொள்கைவாதியாக, ஒரு லட்சியவாதியாக, ஒரு போராளியாக தன்னுடைய கருத்துக்களை முன்வச்சு பேசக்கூடியவர். தமிழ்நாட்டில் 6 மாதங்கள் இல்லை, 3 மாதங்களாவது தாங்குமா என்ற கேள்வியுடன் தான் தவேக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றும், தவேக ஆட்சி பொறுப்பேற்ற போது 6 மாதங்களுக்கு கட்சியை பேசப்போறது இல்லை என்று கூறினேன். ஆனால் 6 மாதங்களுக்கு முன் பேச வேண்டிய சூழல் வந்துவிடுமோ என்று அச்சம் வந்துவிட்டது என்றும் மு.க.ஸ்டாலின் கூறினார். நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை பற்றி எல்லாம் நான் அதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் சொன்னேன், 6 மாதத்துக்கு அதை பற்றி நான் பேச போவதில்லை. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழலை வந்துவிடுமோ என்று அச்சம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது, வந்துவிட்டது. அதை பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விமர்சனங்களாக வந்து கொண்டிருக்கிறது. 6 மாதம் இல்லை, 5 மாதம் இல்லை, 4 மாதம் இல்லை, 3 மாதம்